இது நாள் வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய எல்லா இயற்கை அம்சங்களையும் மாற்றி அமைக்கும். மழையினுடைய தன்மை, வெயிலினுடைய தன்மை, குளிரினுடைய தன்மை, புயலினுடைய தன்மை, வறட்சியினுடைய தன்மை, இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும். நீங்க எதிர்பாராத இடத்துல, எதிர்பாராத நேரத்துல, எதிர்பாராத நிகழ்வுகளை உண்டாக்கும். சென்னையில் பெய்த மழை அதிகமாக பெய்ததுக்கும் திருநெல்வேலி சார்ந்திருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் அதிகமான மழை பொழிவுக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு 13 ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடித்தால் எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அதை வந்து ஒரு செகண்டுக்கு அது உள்வாங்கிட்டு இருக்கு. இயற்கையாக சென்னையில் வெள்ளம் வடிந்து போவதற்கான வாய்ப்புங்களே இல்லை. அதனால ஒரிஜினல் பொசிஷனுக்கு இங்கே திரும்பி வருவது என்பது பல ஆண்டுகள் நிச்சயம் பிடிக்கும். 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக இமயமலையில் இருக்கக்கூடிய 50% கிளாசியர்ஸ் வந்து உருகிடும். பிரம்மபுத்திரா, இண்டஸ், கங்கை, யமுனா பல 100 வருடங்களாக ஓடிட்டு இருந்த அந்த நதிகளினுடைய ஓடுதளங்களே வந்து இப்போ மாறிடும். பாதிப்புகளை 100% உங்களால் தடுத்து விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நெவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழ் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பூவுலகி நண்பன் வெற்றிச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நினைத்து கூட பார்க்க முடியாத இடங்கள்ல மலைகளே அவ்வளவாக இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணீரில் தத்தளிக்குது. மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பயம் ஏற்படுது மக்கள் மத்தியில். எதனால சார்? என்ன காரணம்? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அந்த பகுதிகளில், தென் மாவட்டங்களில்? அதாவது இது வந்து மழை காலம்தான், மான்சூன் பீரியடு தான். ஸோ நமக்கு பருவமழை அப்படிங்கிறது அது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மழை காலம் கார்காலத்தில் பெய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். நமக்கு ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சார்ந்திருக்கும் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 150 வருட ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி மழை எப்படி பெஞ்சது அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு சங்க இலக்கியங்களில் மழை சார்ந்திருக்கக்கூடிய குறிப்புகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம தமிழ் சமூகம் மழையை வந்து கொண்டாடி இருக்கு. இந்த மழைக்காக ப்ரிப்பரேஷனை நாம் செஞ்சுருக்கோம். இந்த மழை எப்படி வரும், அதுக்கேற்ற அளவு நம்ம எப்படி வேளாண்மை செய்வது அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. இப்போ பொங்கல் அப்படிங்கிறது நமக்கு ஜனவரி வருது இல்லைங்களா? அப்போ இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது இப்போ இந்த மார்கழி மாதம் இது முடிஞ்சு நமக்கு அடுத்து வரணும். இந்த மார்கழி அப்படிங்கிறது குளிர்காலம். அதற்கு முன்பாக இருக்கிறது வந்துட்டு கார்காலம், மழை காலம் அப்படிங்கிறது. இந்த மழை காலம் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அறிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வந்து பெய்யும். பருவமழை 3 மாதம் தான் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது 3மே. ஸோ நமக்கு இந்த 3 மாதங்கள் மழை பெய்யும். அப்போ நம்ம என்ன விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்டோபரில் ரெடி ஆவாங்க. மழை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கரெக்டாக அந்த பயிர் செஞ்சு, அது மழைக்கு பயிர் செய்வதற்கு முன்பாக ஒரு மழை கொஞ்சம் பெய்யணும். அந்த தண்ணி கிடச்சதுக்கப்புறம் பயிர் செய்வாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெய்யணும். அதுக்கப்புறம் அது அறுவடைக்கு தயாராக நம்ம வந்து கரெக்டாக பொங்கலில் அறுவடை பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய சீக்வன்ஸ் வந்தது. அப்போ இந்த மழை தான் நமக்கு ஆண்டாண்டு காலமாக தெரியும். இதுக்கு தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நமக்கு நாலேஜ் தெரிஞ்ச அளவுக்கு, அது மனிதன் தமிழ் சமூகம் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 1000-2000 வருடங்களாக இதாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நிலைமை அப்படிங்கிறது அப்ரப்டான சேஞ்ச் ஆகுது. அதுதான் நமக்கு ஒன்றுமே புரியல. திடுதுப்புன்னு ஒரு மாற்றம் நிகழுது. என்னடா அது 100 வருஷம் பார்க்காத ஒரு மழை வந்து பார்த்துருக்கோமே. நம்ம சங்க இலக்கியங்கள்லையும் இந்த மாதிரி பதிவு இல்லாத அளவுக்கான இது நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அளவுக்கு பெரும் மழை, பெரும் வெள்ளம் அப்படிங்கிற இந்த மாதிரி பேரிடர் குறித்தான பதிவுகள் அப்படிங்கிறது நம்ம இலக்கியங்களில் இல்லை. நமக்கான ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரிஸ் கிடையாது. தரவுகள் வச்சு பார்க்கும் பொழுது இதுதான் இருக்கலே அதிகம். ஆமாம். இப்படி பிளைன் லேண்ட்ஸில் இந்த அளவுக்கு இப்போ நடந்தமான சம்பவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சயின்டிஃபிக்கான நமக்கு இதுக்கான ரெக்கார்ட்ஸ் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துக்கு பின்பாக தான் 150 வருஷம் அந்த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு அவங்க பதிவு செய்கிற அந்த டேட்டாஸினுடைய அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஆனால் ஒரு பிளைன் ரீஜன்ஸில் 96 அப்படி காயல்பட்டிலேருந்து நடந்த மாதிரி அவ்வளோ சென்டிமீட்டருக்கான மழை பதிவாகுவது என்பது அதுவும் ஷார்ட் டியூரேஷனில் கடந்த காலங்களில் இப்போ 24 ஹவர்ஸ் தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சதுங்க. சில மணி நேரங்களில் இவ்வளவு மழை பெய்யுது இருக்குல்ல, அந்த மழை பொழிவுங்கிறது இருக்குல்ல, அதோட தன்மை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அப்போ இதுதான் இப்போ கூட பிரச்சனை. அப்போ அடுத்த இது வருது. அப்போ இது வந்து ஏன் நிகழுது அப்படின்னா, காலநிலை மாற்றத்தினோட ஒரு பகுதியாக இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கடந்த காலங்களில் இல்லாத ஒரு அம்சம் இப்போ என்ன இருக்குது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். இது வந்துட்டு இல்லைங்களா? இது வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்துட்டு இது குறித்தான ஒப்பந்தங்கள் உருவாக்கியிருக்காங்க. 1992 அவங்க சொல்லிட்டாங்க.
1992 ஐக்கிய நாடுகள் சபை வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்தியா உட்பட 197 நாட்கள் அதில் கையெழுத்திட்டு இருக்காங்க. அப்போ 1992 நமக்கு தெரியும் குளோபல் வார்மிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணுவோம்னா இது நாள் வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய எல்லா இயற்கை அம்சங்களையும் மாற்றி அமைக்கும். அதாவது மழையினுடைய தன்மை, வெயிலினுடைய தன்மை, குளிரினுடைய தன்மை, புயலினுடைய தன்மை, வறட்சியினுடைய தன்மை, இது எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கும். நீங்கள் எதிர்பாராத இடத்துல, எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத நிகழ்வுகளை உண்டாக்கும் அப்படிங்கிற விஷயம் அப்பவுமே சொன்னாங்க. இது 1992 நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனுடைய பாதிப்பு, அதனுடைய வேகம் எடுத்தால் இப்போ ஆகும். அப்போ 1992 சொன்னதுக்கு பின்பாக 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துருச்சு. இதுக்கு இடையில இந்த அக்ரிமெண்ட் வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு அமைப்பு இருக்குது, இன்டர்நேஷ்னல் அளவுக்கு முக்கியமான அமைப்பு, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், IPCC அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா போன வருஷம் நோபல் பரிசு கூட அவங்க அந்த அமைப்புக்கு தான் கொடுத்தாங்க. இவங்க உலக அளவில் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் குறித்தான ஆய்வுகளை இவங்க மேற்கொள்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுமே அதில் வந்து இருக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜேர்னல்ஸ்லேருந்து வரக்கூடிய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் டேட்டாஸை எடுத்து அனலிசிஸ் பண்ணி இவங்க ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஏறத்தாழ இது வரைக்கும் 5 அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டாங்க. 6வது அசஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் என்ன பண்ணும், என்ன மாதிரி மாற்றங்களை உண்டாக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ கடந்த காலங்களில் 2018 வந்த ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், அதற்கு பின்பாக வந்திருக்கக்கூடிய 5th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அலார்மிங்கான விஷயங்களை சொல்லுது. அதனால் என்னென்னா காலநிலை மாற்றம் என்பது மனித சமூகத்தின் காரணமாக நிகழ்கின்றது. ஹியூமன் இன்டியூஸ்டுங்கிறாங்க. ஹியூமன் இன்டியூஸ்ட் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனித சமூகத்தினுடைய உற்பத்தி முறையின் காரணமாக இவை நிகழ்கின்றன. இதன் காரணமாக பூமியில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாகும், தட்பவெப்பநிலையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் உண்டாகும். அப்போ இதுதான் இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சென்னையில் பெய்த மழை அதிகமாக பெய்ததுக்கும் திருநெல்வேலி சார்ந்திருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் அதிகமான மழை பொழிவுக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம். எப்படி வந்து அது லோக்கலாக வந்து சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை இந்த மாதிரி பொழியணும், ஒரு புயல் ஆகணும்னா பேசிக்காக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலுடைய டெம்பரேச்சர். கடலுடைய டெம்பரேச்சர் 26.2 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு புயல் உண்டாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்தியன் ஓஷனோட இப்போ ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன தெரியுமா? 28 டிகிரி செல்சியஸ். 28 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ஏன் ஹீட் ஆகுதுன்னா பூமி சூடாகி கொண்டிருக்கக்கூடிய அதிகமான வெப்பங்களை கடல் தான் உள்வாங்கிட்டு இருக்கு. ஆமாம், எந்த அளவுக்கு ஹீட்டை உள்வாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு செகண்டுக்கு 13 ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு வெடித்தால் எந்த அளவுக்கு ஹீட் வருமோ அதை வந்து ஒரு செகண்டுக்கு அது உள்வாங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு செகண்டுக்கு 13 குண்டு எடுக்க ஹீட்டை அது உள்வாங்குது. அப்படி நீங்கள் சொடக்கு போட்டுகிட்டே போனீங்கன்னா அப்போ அவ்வளோ ஹீட்டை வந்து அது வந்து உள்வாங்கிட்டே இருக்குது. கடலில் அவ்வளோ ஹீட் ஆகிட்டே இருக்குது. அதன் காரணமாக மெரின் ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. லேண்ட் சர்ஃபேஸை விட மெரின் சர்ஃபேஸ் வந்து ஹீட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டார். அதன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதிகமாக ஹீட் ஆகினா என்ன ஆகும்? தண்ணி கொதிச்சுன்னா என்ன ஆகும்? ஆவி வரும். ஆவி வந்து மலை மேகங்கள் அதிகமாக உண்டாகும். பக்கத்தில் இந்த ட்ரேட் விண்ட்ஸ் கூடுதலாக இந்த வருஷம் வந்து எல்லினோ இயர், எல்லினோ வந்துட்டு இன்னும் அதிகமான சூடான காற்றை வந்துட்டு கொண்டு வரும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து அதிகமான மழை கொட்டி தீர்த்தது. 2015 நமக்கு வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா? அப்பவும் இதே மாதிரி ஒரு சைக்ளோனிக் சர்க்குலேஷன் இருந்துச்சு. இப்போ திருநெல்வேலியிலும் சைக்ளோனிக் சர்க்குலேஷன் வந்து தான் மழை பெஞ்சிருக்கு. அப்பவும் எல்லினோ வருடம் தான், இப்போவும் எல்லினோ வருடம் தான். இப்போ இந்த சென்னை வெள்ளத்துக்கும் திருநெல்வேலி தென் மாவட்டங்கள் மலைப்பகுதி இந்த கனமழைக்கும் என்ன சார் வேறுபாடு, என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து ஒரு புயல் உண்டாகி மழை பெஞ்சிருக்கு, இங்கே வந்து சைக்ளோனிக் சர்க்குலேஷன், இந்த சின்ன வேரியேஷன் தான். இதை தாண்டி பெரிய அளவுக்கான வேரியேஷனில் சேம் ஃபினாமினா தான். அதுவும் எல்லினோ வருடம், அதுவும் எல்லினோ, இதுவும் எல்லினோ தான். இதுவும் பருவமழை மான்சூன் காலகட்டம் தான். ஸோ சேம் ஃபேக்டர்ஸ் தான். அதே வந்து கடல் மட்டத்தினுடைய எந்த இடத்துல அந்த சைக்ளோனிக் சர்க்குலேஷன் அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுங்கிறது தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் தான் இது இரண்டுமே உண்டாகுது. ஒன்று வந்து மேல் ரீஜனில் உண்டாச்சு, அதனால சென்னை ஆந்திரா அப்படின்னு அதனோட பாதிப்பு அதிகமாகிடுச்சு. இது கொஞ்சம் இன்னும் தாழ்வான பகுதியில் உண்டாச்சு, அதனால தென் மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாக்கு ரெண்டாவது. ஆனால் அடிப்படையில் இவை அனைத்துமே மான்சூன் அப்படிங்கிறது நமக்கு மாறிடுச்சுங்கிறது புரியணும். பருவமழை அப்படிங்கிறது இனிமேல் இப்படித்தான் குறைந்த மணி நேரங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவை உண்டாக்கக்கூடும். ஸோ பருவமழையினுடைய பாகமாக தான் அது வந்து பார்த்துக்கணும். ஸோ இதுக்குமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கலாக இருக்கக்கூடிய மெட்ராலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் ஒன்று தான்.
இதுக்கு பின்னாடி காலநிலை மாற்றம், எல்லினோ போன்ற அமைப்பு, இந்தியன் ஓஷன் டைபோல் போன்ற அமைப்பு, இவெல்லாம் சேர்ந்து தான் இதுக்கான காரணமாக இருக்குது. பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் கட்டுமானங்கள், சென்னையினுடைய பாப்புலேஷன், இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், திருநெல்வேலியோட பாப்புலேஷன், அங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், பிற நகரத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள், அது சார்ந்து இருக்கிறனால தான் பாதிப்புகள் வந்து வேறு விதமாக இருக்குது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அங்கே 100 சென்டிமீட்டர் பெய்யல, சென்னையில் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான். அதை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதே மழை சென்னையில் பெய்ந்துச்சு அப்படின்னா சத்தியமாக தாக்கே பிடிக்க முடியாது, கண்டிப்பாக மூழ்கிடும் அப்படின்றாங்க. ஆமாம், ஏன் அப்படின்னா சென்னையில் வடிகால் ஆக்கின வழியே கிடையாது. பேசிக்காக தண்ணி போகணும் இல்லைங்களா. இப்போ சென்னையை வந்து 2 நாளில் நம்ம மீட் எடுத்தோம் அப்படின்னா எப்படி பண்ணோம்னா, வாட்டர் பம்பிங் இதை வச்சு நம்ம பம்ப் பண்ணி வெளியே அனுப்பியிருக்கோம். இல்லை, பம்ப் பண்ணி நம்ம எங்கே அனுப்பிச்சோம்? பம்ப் பண்ணி ஒரு கனலுக்கு போகுது. அது என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கண்ணாபின்னு வளர்ந்துருக்கிறதுனால என்னென்னா, ஒரு கிணலுக்கும் இன்னொரு கிணலுக்கும் கனெக்டிவிட்டி கிடையாது. தண்ணி ஃப்ரீயாக ஃப்ளோவே ஆகாது. ஒரு இடத்துல போய் அது ஸ்டாண்டர்டாக நிற்கும். அங்கேருந்து நீங்கள் எலிவேஷன் ஹையாக இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு பம்ப் பண்ணி அதை அனுப்பணும். அங்கேருந்து தண்ணி வடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தாழ்வான போகும், திருப்பி இன்னொரு ஹை ரேஸ்க்கு போகணும். அப்போ திருப்பி நீங்கள் பம்ப் பண்ணி மேலே பண்ணும். ஸோ அதனால தான் பம்பிங் ஸ்டேஷன் அதிகமாக தேவைப்படுது சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்போ வெள்ளம் வடிந்து போவதற்கான வாய்ப்பே இல்லை. இயற்கையாக சென்னையில் வெள்ளம் வடிந்து போவதற்கான வாய்ப்புங்கிறே இல்லை. இந்த ஸ்டார்ம் வாட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஒரு இடத்துல ஆரம்பித்து அது பாட்டில் ஓடி போய் சேரணும் இல்லையா, ஒரு நதி போல் போய் சேரணும், அப்படி சேராது. சில இடத்துல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. அப்போ அங்கெல்லாம் வாட்டர் பம்ப் ஸ்டேஷன் உங்களுக்கு வேணும். அது இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி எலிவேஷன். ஏன்னா நம்ம சென்னையை நகரத்தை அப்படி தான் வடிவமைச்சிருக்கோம். எந்த இதுவும் அப்படி வந்து பிளான்டான ஒரு வடிவமைப்பு கிடையாது. ஸோ சென்னையில் வந்து உங்களுக்கு இந்த மழைப்பொழிவு இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. திருநெல்வேலியில் பொறுத்த வரைக்கும் அங்கே இன்னும் ஃப்ளட் ட்ரெயின் ஏரியாஸ் இருக்கிறதுனால, வெள்ளம் வடிந்து போவதற்கான இயற்கையாக வடிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, கடல் கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறதுனால, இந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால அங்கே வடிஞ்சிருச்சு. ஸோ சென்னையில் நிகழ்ந்துருந்துச்சுன்னா இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகிருக்கும். நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சரி, இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எப்படி வாரங்கன்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ சென்னை வந்து தயாரான வந்து பழக்கம் இருக்கும். தென் மாவட்டங்கள் வந்து அவங்க திருப்பி எப்போ ரெக்கவர் ஆவாங்க? ரெசிலியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. கிளைமேட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இப்போ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை இப்படி வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலோ எந்த டைரக்ஷன் வச்சாலும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு திருப்பி வந்துடும். அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு திருப்பி வருது இல்லைங்களா, அதுக்கு தான் ரெசிலியன்ட். அப்படின்னா என்னென்னா, இந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக அந்த பகுதி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி திருப்பி அது வரணும். அதுதான் மீட் உருவாக்கம் அப்படிங்கிறது. சரிங்க. அப்போ நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள். அப்போ இந்த வெள்ள பாதிப்புக்கு பின்னாடி அந்த இடம் திருப்பி அதே மாதிரி பழைய பொலிவுடன் வரணும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நீங்கள் ரசிக்கணும். இல்லை, அதுதான் கேட்குறேன். எத்தனை நாட்கள் எத்தனை பிடிக்கும்னு நான் கேட்குறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, ரிலீஃப் ஒர்க் அப்படின்னா நான் நினச்சிட்டோம், இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடணும், புதிய துணிமணி கொடுத்துடணும், போர்வை கொடுத்துடணும், பாய் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நிவாரண தொகையாக வந்து மாடு செத்து போச்சாப்பா, இந்தாப்பா ஒரு 10,000 ரூபா வச்சுக்கோ, சரி இது செத்து போச்சா, இவ்வளோ போச்சு, இவ்வளோ பாதிப்பு இருக்காடுன்னு கொடுக்குறோம். இந்த இழப்பீடு மூலமாக பழைய ரெசிலியன்ட் வராது. இந்த முறையின் மூலமாக வராது. அதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னென்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சார்ந்து இருக்கக்கூடிய, அவங்களோட வாழ்நாள் முழுக்க சேமித்து வைத்திருக்கக்கூடியது அது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதை நீங்கள் அதுக்கு காம்பன்சேஷன் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா. அப்படியான தன்மை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் இந்த ஆயில் ஸ்பில் நடந்திருக்கு இல்லைங்களா. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போட்டுகளை கொடுக்குறோம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஆக்சுவல் லாஸ் என்ன, பயோடைவர்சிட்டி லாஸ் என்ன அப்படின்னு கணக்கீடு செய்து அது கொடுக்கணும். கடந்த 2017 வந்து அந்த எண்ணெய் இது நினச்சிங்களா, அப்போ வந்து ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் அதுக்கு வந்து லாஸை வந்து காம்பன்சேஷன் பண்ணாங்க. அதில் வந்து ஏறத்தாழ 141 கோடி வந்துட்டு மீனவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி தான் அனசஸ் பண்ணாங்க. அப்போ மீன்கள்லாம் செத்து அந்த மெரின் எக்கோசிஸ்டமே போச்சுங்களா, அதுக்கு 10 கோடி ரூபா தான் அப்படின்னு அசஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது ரொம்ப கம்மியான மதிப்பு. இப்போ இந்த வாட்டி அது 10 கோடி ரூபாயில் அந்த இடத்துல திருப்பியும் நீங்கள் மீட் உருவாக்கம் செய்து அங்கே மீன் இருக்கிற மாதிரி மாறணும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ 800 இது கொட்டிடுச்சு, 10 கோடி ரூபாயில் உங்களால் அதை செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அவங்க வாழ்வாதாரங்கிற அதை நம்பி தானங்க இருக்குது. நீங்கள் அப்போ நீங்கள் உங்களோட அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எக்கனாமிக்கலாக நம்ம அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப அண்டர்லைனிங்காக பண்ணுறோம். நம்மளோட அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டாட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம். அப்போ இதெல்லாம் பன்மடங்காக அந்த காம்பன்சேஷன், அதுக்கான இன்சூரன்ஸ், அதுக்கான இதெல்லாம் ஒன்றே கூடிய. அப்போ அவருடைய வாழ்நிலை திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வருவது என்பது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாடு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது குறித்தான தெளிவான சட்டங்களோ அல்ல அதுக்கு குறியான காம்பன்சேஷன் நம்ம கொடுக்கணும் அதுக்கான முறைகளோ அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லை. அதனால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு இங்கே திரும்பி வருவது என்பது பல ஆண்டுகள் நிச்சயம் பிடிக்கும். ஏன்னா 2015 மழை
மழை வெள்ளத்துக்கு பாதிப்பு பின்பாக அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்தவங்க ரொம்ப கம்மி. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பேர் அப்படியே போயிட்டாங்க. அவங்கள திருப்பி அந்த இதுக்கு வரவே முடியல. அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம எழுதிருக்கோம். அப்போ அவங்க காமர்ஸ் அவங்களுடைய அசோசியேஷன் மூலமாக சொன்னது, சவுத் இந்தியன் காமர்ஸ் அசோசியேஷன் மூலமாக அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்துட்டு எங்களுடைய மெம்பர்ஸோட லாஸ் மட்டும் 3000 கோடின்னு சொன்னாங்க. அவங்க மெம்பர்ஸ் இதில் வந்து மெம்பர் இல்லாதவங்க தவிர்த்தக்கூடிய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கலாம். அவர்களுடைய அசஸ்மெண்ட் அவங்க சொன்னது மட்டும் அது நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ அந்த 3000 கோடி ரூபா பாதிப்படைந்த அந்த நபர்கள் எல்லாமே அதுலேருந்து மீண்டு அதனுடைய பழைய பொசிஷன் வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ ஒரு வெள்ளத்தினுடைய ஒரு மழை வெள்ளத்தினுடைய ஒரு இயற்கை பேரிடத்தின் பாதிப்புலேருந்து மீண்டெழுந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்ததுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கிடையாது. அதனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுமே நம்ம வந்து அதுக்கு பின்னாடி எழுப்பப்படுகின்ற கெட்டு பண்ணுகின்ற லாஸ் இது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் திருப்பி கொண்டு வந்துடலாம். ஆனால் அந்த பயோடைவர்சிட்டி லாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சூழல் சார்ந்திருக்கும் அமைப்புகளுடைய லாஸ் இருக்குது, அதை திருப்பி ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ ஏன்னா நம்மகிட்ட இன்னும் அந்த பார்வையே கிடையாது. ஒரு இயற்கையின் பேரிடருக்கு பின்பாக அந்த இயற்கையை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான அதற்கான ஒரு பிளான் வேணும்ல, அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி, அதுக்கான வந்து திருப்பி எப்படி மீட்டு உருவாக்கம் செய்வது என்பது அப்படிங்கிற ஒரு பார்வை, அது குறித்தான ஒரு டிபார்ட்மெண்ட், அது குறித்தான ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸே நம்மகிட்ட கிடையாது. இவ்வளோ தூரம் ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம், எல்லாம் பண்ணுறோம், தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம முன்னேறிட்டே வந்துட்டு இருக்கோம் எல்லா விதத்துலேயுமே சொல்லுது. ஆனால் இந்த வானிலை சம்பந்தமாக மட்டும் வரும்பொழுது ஒரு பொதுவாக ஒரு சின்ன நகைச்சுவை, மழை வரும்னு செய்தி வந்தால் மழை வராதுங்க, மழை வராதுன்னு சொன்னால் வருங்க. இது எல்லாருமே நடந்துட்டு இருக்குது. எங்கே நம்ம தோக்குறோம், எங்கே நம்ம தப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த சயின்ஸை நாம் இன்னும் வளர்த்தெடுக்கலை அப்படிங்கிறது ஒன்று. அந்த டெக்னாலஜி நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இருக்குது. பேசிக்காக நம்ம இன்னொரு முக்கியம் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய ரேகை பகுதியில் நம்ம இருக்கோம். ஈக்குவட்டர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இந்தியா அங்கே இருக்குது. அப்போ ஈக்குவட்டர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நிறைய வெதர் பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஃபேக்டர்ஸ் நிறையா அது இருக்குது. நீங்கள் இங்கே வந்து துல்லியமாக வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான இது வந்துட்டு இப்போ யூகேல வந்து பண்ணிடலாம், யூஎஸில் வந்து பண்ணிடலாம். அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு இரண்டே விதமான காலம்தான், குளிர்காலம் அப்படிங்கிறது, அப்புறம் இன்னொன்று சம்மர் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு வேறு எதுவும் நம்மளை மாதிரி வந்துட்டு இந்த ஒவ்வொரு 4 சீசன்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பிரிக்கலாம். 6 பொழுதுகள் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஆமாம் இல்லைங்களா. நமக்கான வந்து சீசனல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அதிகம். இதுக்கான ஃபேக்டர்ஸ் நிறையா வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரம்பித்து இந்தியன் ஓஷன் ஆரம்பித்து இந்தியன் ஓஷன் டைபோல் ஆரம்பித்து எம்ஓஜே ஆரம்பித்து எல்லினா லானினா அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இங்கே ப்ளே பண்ணுது. இது குறித்தான எல்லா டேட்டாஸும் ஃபீட் பண்ணி நீங்கள் ஒரு மாடல் எவால்வ் பண்ணணும். அப்படி ஒரு வெதர் ப்ரெடிக்டிங் சிஸ்டத்தை நீங்கள் வந்து எவால்வ் பண்ணணும். அது ரொம்ப சவாலான விஷயம். ஐஐடி கான்பூர் இப்போ தான் செஞ்சுட்டு இருக்காங்க, இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப லேட்டு தான், பட் செய்ய ஆரம்பிச்சு. ஸோ அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால அது துல்லியமாக கணிப்பது என்பது சவாலான விஷயம். ஆனால் அதனுடைய அக்யூரேசி ரேட்டை நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 60 to 70% ஆஃப் அக்யூரேட், 80% ஆஃப் தி அக்யூரசி அப்படின்ட்டு இப்போ ஓரளவுக்கு அக்யூரசியோடு நம்ம இது பண்ணிடுறோம். மழை பொழிவு வந்து பண்ணோம். ஆனால் இவங்களால எவ்வளோ சென்டிமீட்டர் அளவுக்கு வரக்கூடும் என்பதற்கான அக்யூரசி ரேட் அப்படிங்கிறது இன்னும் வர முடியல. நம்ம ஐஎம்டினால இன்னும் அதை அப்படி சொல்ல பண்ண முடியல. இது வந்து எப்படி 20 சென்டிமீட்டர் தாண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் கணிச்சிடுறாங்க. ஆனால் அந்த 20 சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளோ போகும் அப்படிங்கிறது தெரியல. அட் தி மோஸ்ட் வந்து 20 சென்டிமீட்டர் 20-25 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக போகும் அப்படிங்கிற இது வந்துடுறாங்க. இந்த ஐஎம்டியோட நம்மளுடைய ரிப்போர்ட்டுமே வந்து இவங்க எதை நம்பி இருக்காங்கன்னா, யூகே மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, அமெரிக்கன் மெட்ராலஜிக்கல் சொசைட்டினுடைய டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, யூஎன் மெட்ராலஜிக்கல் ஏஜென்சியினுடைய டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, அப்புறம் இஸ்ரோனுடைய டேட்டா எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஐஎம்டியை வந்து ஒரு வேலை பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவுக்கான கிளைமேட் மாடலிங் வந்து கிடையாது, நமக்கான போதுமான இங்கே சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அதனால் வெதர் ப்ரெடிக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் பிரச்சனை ஒன்று இருக்குது, கூடுதலாக இயற்கையாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. இந்த 2 சவாலுமே எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சார், இப்போ எல்லாரும் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம், ஆறு பகுதியில், ஏரி பகுதியில், இந்த இடத்துல நம்ம குடியிருக்கிறோம். அப்படி நம்ம இல்லாமல் இருந்தோம்னா இன்றைக்கி இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா, ஒருவேளை சென்னை பகுதிகளிலே எடுத்துக்கோமே, நம்ம எங்கே ஆறு இருந்ததோ, எங்கே ஏரிகள் இருந்ததோ, அந்த பகுதிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து அங்கே இல்லாமல் திருப்பி பழைய நிலைக்கு மாற்றணும் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வெள்ளத்துலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு அப்படின்றத தாண்டி இருந்தாலும் அப்படி இருக்குதான்னு நான் கேட்குறேன். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு 100 வருடங்களாக 200 வருடங்களாக ஒரு நதி எப்படி போச்சு அப்படின்னு ஒரு கணக்கீடு இருந்துச்சு இல்லைங்களா. அதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிற மாதிரி மழை எப்படி நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ணோன்னா சரி, அது பாட்டில் அது அப்படி போயிருப்பா, பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்போ என்னென்னா, கிளைமேட் சேஞ்சு தான் இப்படி உங்களுக்கு விளையாடுது. இன்னொரு டேட்டா உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
2050ஆம் ஆண்டுக்குள்ளாக இமயமலையில் இருக்கக்கூடிய 50% கிளாசியர்ஸ் வந்து உருகிடுன்னு சொல்கிறாங்க. 50% ஆஃப் தி கிளாசியர்ஸ் வந்துட்டு இமயமலையில் உருகிடும். செக்ரட்டரி ஜெனரல் யுனைடெட் நேஷன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனி கிரண்டர்ஸ் கூட இதை வந்து பற்றி பேசியிருக்காரு. ஸ்டேட் ஆஃப் கிரையோஸ்பியர் அப்படின்னு ஒரு ஸ்டடி வந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, லாட்டின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பனிமலைகளுமே வந்துட்டு நிறைய கிளாசியர்ஸ் வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிளாசியர்ஸ் அங்கே வந்து உருகுது அப்படின்னா பிரம்மபுத்திரா, இண்டஸ், கங்கை, யமுனா இந்த மாதிரி இந்த மேஜராக இருக்கக்கூடிய நதிகள் இருக்குங்களா, இதனுடைய வழித்தடங்களே மாறும். மனிதர்கள் மாற ஆரம்பிச்சிடும். ஆமாம், இதோட வழித்தடங்கள்ல அப்போ என்னென்னா பல 100 வருடங்களாக ஓடிட்டு இருந்த அந்த நதிகளினுடைய ஓடுதளங்களே வந்து இப்போ மாறிடும். அப்போ அது வந்து புதுசாக இதாக இருக்கும். அப்போ எங்கே போகும், எங்கே மழை வெள்ளம் வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இப்போ சிக்கல் அதுதான். இப்போ என்னென்னா இங்கே இப்போ எந்த இடத்துல என்ன மாதிரி மழை வரப்போகுது, எங்கே எவ்வளோ வெயில் அடிக்க போகுது, எங்கே புயல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ரீஜனலிஸ்ட் டேட்டாஸ் நம்மள்ட்ட கிடையாது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே மேக்ரோ லெவல் டேட்டா, மைக்ரோ டேட்டா கிடையாது. இப்போ சென்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சில இடத்துலாம் வடபழனியில் மழை பெய்யும், அசோக் நகரில் மழை பெய்யாது. முன்னாடிலாம் சார் எங்கேயும் நடக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் போகும்போது சைக்கிளில் போவோம் பார்ப்போம், அப்படி தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து பக்கத்து ரேஞ்சில் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப க்ளோஸ்ல ரேஞ்சாக இருக்கிறது அப்படி பெய்யுது, இந்த பக்கம் பெய்யுது, பாலத்துக்கு இந்த பக்கம் பெய்யுது, பாலத்துக்கு இந்த பக்கம் பெய்ய மாட்டேங்குது. கண்டிப்பாக ரைட்டுங்களா? அப்போ மைக்ரோ லெவல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இது குறித்தான அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட், அதன் அடிப்பில் இருக்கக்கூடிய கெட்டுமானங்கள் அப்படிங்கிறத நமக்கான சரியானதாக இருக்கும். நிச்சயமாக வந்து நீர்நிலைகள் மீட்டு எடுக்கப்பட வேண்டும், அதுக்கான ஃப்ளட்ரைன் வடிகால் பகுதி விடப்பட வேண்டும் அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான விஷயங்கள். ஆனால் அது மட்டுமே போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போ சென்னைக்கான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கான வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னு அதில் என்ன ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னா வாட்டர் டெப்ளிஷன் எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே ஹீட் வேவ்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், எங்கே ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும், இந்த 3 கிரைட்டீரியா தான் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறதுக்கான அசஸ்மெண்ட்டு நம்மகிட்ட வந்து கிடையாது. அப்போ அதை நீங்கள் வந்து செய்யணும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புள்ள பகுதிகள் எதுவாக இருக்கிறது. தமிழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆக்ரோ ஜோனை வந்து பிரிச்சிருக்காங்க, 5 நிலவியல் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளாக. அப்போ இந்த 5 ஆக்ரோ ஜோன்ஸ்லேயும் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எங்கே மக்கள் ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, எங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மோசமாக இருக்குது, எங்கே எலிவேஷன் ஹையாக இருக்குது அப்படின்னு இந்த ஃபேக்டர்ஸ்னுடைய அடிப்படையில் இருந்து மிட்டிகேட்டிவ் ஸ்டெப்ஸ், அதாவது பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளணும். அப்போ அதுக்கான ஃபஸ்ட்டு ஒரு பிளானிங் வேணும். இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் ஆக்ஷன் பிளான், அதன் மூலமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற டெவலப்மெண்ட், அதன் மூலமாக தான் இதுக்கான தீர்வை வந்து நம்ம நோக்கணும். அதாவது என்னென்னா இந்த பிரச்சனைகளை வந்துட்டு பாதிப்புகளை 100% உங்களால் தடுத்து விட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அது அந்த இதில் வந்து நம்ம தாண்டி போயிட்டோம்னாங்க. கிளைமேட் சேஞ்சை உங்களால் நிறுத்த முடியாதுன்ட்டாங்க, குளோபல் வார்மிங்கை நிறுத்த முடியாதுன்ட்டாங்க. அது வந்துட்டு அவ்வளோதான் கான், அந்த இது முடிஞ்சு போச்சு, அந்த பஸ்ஸு போயிடுச்சு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்னன்னா பாதிப்புகளை குறைப்பதற்கான வேலைகளை செய்யுங்க. 2வது, மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நீச்சல் அடிக்க தெரியுமா? போட் வாங்கி வச்சுக்கணும், போட் வாங்கி வச்சுக்கோங்க, நீச்சல் அடிக்க கற்றுக்கணும். ஆமாம்.